வணக்கம் நண்பர்களே. நம்ம தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம்? டாக்டரை பார்க்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு உடனே மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை கடையில் கிடக்கிற மருந்தை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். முதல்ல அதை நம்ம பண்ணக்கூடாது நண்பர்களே. ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ்னு சொல்கிறோம், இதை ஓடிசி. தயவுசெய்து இந்த மாதிரி உடனே டாக்டரை பார்க்காம போய் மாத்திரைகள் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், வலிப்பு நோய், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் மேலே உயிர் இழக்கக்கூடிய ஒரு சம்பவம் கூட நமக்கு நடக்கலாம். ஏன் இந்த பதிவை நான் பண்ணுறேன்னா நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 26 வயசு பையன் என்ன மாத்திரை சாப்பிடணும்னு தெரியாமல் தலைவலி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்திருக்கு. எப்பெல்லாம் தலைவலி வருதோ அதுக்கான மாத்திரையை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டுட்டே இருந்திருக்காரு 6 மாதம். 6.5 மாசத்துல பிரெயின் டியூமரும் டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரத்தில் இறந்து போயிடுறாரு. இதே தலைவலியை அவர் ஒரு 3 மாசமோ 4 மாதம் முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிருந்தா அந்த கட்டியை, மூளையில் இருக்க கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அவர் உயிரை காப்பாற்றி இருந்திருக்கலாம். அவர் நெக்லெக்ட் பண்ணி இந்த மாதிரி வலி வரும்போது அப்பப்போ மாத்திரை போட்டு டாக்டரை பார்க்காதனால நடந்த ஒரு விபரீதம் தான் அவரோட இறப்பு. ஸோ நம்ம காமனாக என்ன நினைக்கிறோம்? பேராசிட்டமால் தானே, ஃபீவருக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதே பேராசிட்டமால் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அதை உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணக்கூடும். ப்ளஸ் இந்த கோல்டு, தலைவலி வந்தால் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா முதல்ல அதான் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, இது ஒரு பழக்க தோஷம் ஆகும்போது நம்ம உடம்பு அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது வழக்கத்துக்கு மாறாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அது செய்ய வேண்டிய வேலையை தப்பாக செய்ய ஆரம்பிக்குது. அடுத்து வயிறு வலி, இல்லை மோஷன் போல, இல்லை மோஷன் அதிகம் போகுது. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு உடனே போய் மாத்திரைகள் வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால, முக்கியமாக இந்த மோஷன் வரலைன்ற காரணத்துக்காக வாங்கி சாப்பிட்றதுனால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், உடம்புல இருக்கிற அந்த கனிமங்கள், அதுக்கான எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடந்து பல பேருக்கு சிவியர் தலைவலி ப்ளஸ் கிட்னி, லிவர் மற்றும் பல உறுப்புகள் டேமேஜ் ஆகிற அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு நடக்கும் நண்பர்களே. ஸோ ஆக மொத்தத்தில் நண்பர்களே, எல்லா காய்ச்சலும் ஒரே காய்ச்சல் கிடையாது, எல்லா தலைவலியும் ஒரே தலைவலி கிடையாது. உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதே மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் எதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், என்ன மாத்திரை சாப்பிட்றோன்றத ஒரு மருத்துவரை பார்த்து நமக்கு என்ன பிரச்சனைன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை சாப்பிட்டா இந்த மாதிரி மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கலாம். ப்ளஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி தப்பான மாத்திரைகள் சாப்பிட்டு வருது. ப்ளஸ் தப்பான மாத்திரைகள் அதிக நேரம், அதை எவ்வளோ நேரம் சாப்பிடணும்னு தெரியாமல், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு, பாவம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து, எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், இந்த மாதிரி கொடுத்து பல இன்னல்களுக்கு, கொடிய ஆர்கன் ஃபெயிலியர், ஆர்கன் டேமேஜுக்கு உள்ளாராங்க நண்பர்களே. ஸோ அது நம்ம தயவுசெய்து பண்ணக்கூடாது. மருத்துவரை பார்த்து தான் நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சி நம்ம மாத்திரைகளை சாப்பிடணும். இல்லைனா மாத்திரைகளை சாப்பிடாதீங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.